உச்சநீதிமன்ற விசாரணையில் நடந்தது என்ன, பரபரப்பாக வைக்கப்பட்ட வாதத்தின் பின்னணி என்ன அப்படின்ற தகவலோடு உச்சநீதிமன்ற செய்தியாளர் திரு வெங்கடேசன் இணைகிறார். திரு வெங்கடேசன், உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணை எந்த அளவில் சென்றது, கடைசியாக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்னவாக இருக்கிறது, விவரங்களை விவரிங்க. வணக்கம். கரூர் சம்பவத்தில் எஸ்ஐடி அமைத்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்த தாவேகாவின் மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள அதே சமயத்தில் இன்று மாலையே ஒரு இடைக்கால உத்தரவை இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க உள்ளது என்பதுதான் இப்போதைய முக்கிய செய்தியாக நாம் பார்க்க வேண்டியுள்ளது. குறிப்பாக இந்த கூட்ட நெரிசலில் எந்த ஒரு போலீசாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் இந்த கடுமையான குற்றச்சாட்டுகளை இந்த கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் தரப்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. ஆனால் இதற்கு அனைத்தும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் மறுப்பை தெரிவித்தார். குறிப்பாக அந்த கரூர் பக்கத்து மாவட்டத்தில் நடைபெற்ற மருத்துவர்கள் மாநாட்டில் பங்கேற்க வந்த மருத்துவர்களால் இத்தனை பேருக்கு ஒரே இரவில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது குறித்தும், இந்த கரூர் பொதுக்கூட்டத்திற்கு மட்டும் 600க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதையும் 10,000 பேர் மட்டுமே கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்ட கூட்டத்தில் 30,000 பேருக்கும் மேல் கலந்து கொண்டதும் இந்த கூட்ட நெரிசலுக்கான காரணம் என்ன என்பதை தமிழ்நாடு அரசின் சார்பில் விரிவான வாதங்களாக முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை விசாரிப்பது யார் என்பதை தாவேகாவோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களோ முடிவு செய்ய முடியாது. தேவைப்பட்டால் அவர்கள் நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை மட்டுமே முன்வைக்க முடியும். விசாரணை அமைப்பை அவர்கள் முடிவு செய்ய முடியாது என்ற வாதத்தை முன்வைத்துள்ளார்கள். இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் பதில் மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்து இது தொடர்பான விரிவான உத்தரவை நாங்கள் பிறப்பிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்கள். விரிவான உத்தரவு இன்றே வெளியாகும் என்ற மாதிரியான தகவல்கள் வருகிறது. அப்போ எத்தனை மணிக்கு வெளியாகும், என்ன எதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? மாலை அல்லது இரவு ஒரு இடைக்கால உத்தரவு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார்கள். அந்த உத்தரவு குறிப்பாக இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படுமா அல்லது தமிழ்நாடு அரசின் வாதங்களை கேட்டு அந்த எஸ்ஐடி அமைத்த உத்தரவுக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்குமா அல்லது இந்த ஒட்டுமொத்த வழக்குகளையும் மதுரை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வை விசாரிக்க ஒரு உத்தரவிடப்படுமா என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். தற்போது நீதிபதிகள் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பதற்கு மட்டும்தான் இந்த விசாரணையை தற்போது தள்ளி வைத்துள்ளனர். இன்று மாலை அந்த உத்தரவு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அவங்க எப்போ அவங்களுடைய அறிக்கை கொடுப்பாங்க, உடனே கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அவர்கள் முன்வைத்த வாதங்கள் அனைத்தும் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தயாராக உள்ளது. அதை உடனடியாக தாக்கல் செய்யவும் தற்போது திட்டமிட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் மூத்த வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாமல் இந்த எஸ்ஐடியில் இடம்பெற்ற காவல் உயர் அதிகாரிகளும் இன்று இந்த விசாரணையின் போது பங்கேற்றார்கள். அவர்களும் இந்த விசாரணையின் போது ஏதாவது ஒரு குறிப்பாக அந்த கரூர் மாவட்ட காவல் அதிகாரிகள் இந்த விசாரணையில் பங்கேற்றவர்கள் ஒருவேளை நீதிபதிகள் இந்த கூட்ட நெரிசல் குறித்து ஏதாவது கேள்வி எழுப்பினால் அவர்கள் பதிலளிக்கவும் தயாராக இருந்தார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் முன்வைத்த வாதங்கள் அனைத்தும் எழுத்துப்பூர்வமாகவும் தயாராக இருப்பதால் தற்போது நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகளை இணைத்து தற்போது ஒரு பதில் மனுவாக தாக்கல் செய்யவும் தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளது. திரு வெங்கடேசன், இதுல தாவேக தரப்பு அப்புறம் தினேஷ் தரப்பு தமிழக அரசு அப்படின்ற தரப்பை தாண்டி பலரும் இந்த கரூர் நிகழ்வில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் உள்ள வந்தாங்க. அதெல்லாம் யார் யார்? இதில் மிக முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டுள்ளீர்கள். இந்த குறிப்பாக எஸ்ஐடி உத்தரவுக்கு எதிராக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஒரு மேல்முறையீடு மனுவையும், கூட்ட நெரிசலில் பலியான சிறுவன் பிரத்திக்கின் தந்தை பி பன்னீர்செல்வம் சார்பில் சிபிஐ விசாரணை கோரி ஒரு மேல்முறையீடு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த எஸ்ஐடி விசாரணைக்கு தடை விதித்து கோப்புகளை சிபிஐயிடம் ஒப்படைக்க கோரி தமிழக அரசுக்கு உத்தரவிட கோரி இந்த கூட்ட நெரிசலில் பலியான பாத்திமா பானுவின் கணவர் பிரபாகரன் மற்றும் அந்த கூட்ட நெரிசலில் பலியான சந்திராவின் கணவர் செல்வராஜ் உள்ளிட்டோரும் இந்த மனுக்களை தாக்கல் செய்தனர். இத்துடன் பாஜக வழக்கறிஞர் ஜிஎஸ் மணியும் சிபிஐ விசாரணை கேட்டு ஒரு மேல்முறையீடு மனு என்பது தாக்கல் செய்துள்ளார். இந்த 5 மனுக்களும் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டன. விசாரணை நிறைவாக
மதுரை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரிய கே ரமேஷ் மனுவையும் இதில் இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தது. மொத்தம் 6 மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தில் இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டு தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த எஸ்ஐடி விசாரணையில் தாவேக தரப்புல நீங்க ஒரு எஸ்ஐடி அமைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை முன் வச்சதா முதல்ல தகவல் வந்தது. அது பத்தி ஏதாவது தகவல் சொல்லப்பட்டதா? ஏன்னா சிபிஐ விசாரணை கோரி உள்ள வர்றாங்க, அங்க எஸ்ஐடி கேட்குறாங்க, எப்படி? தாவேகாவின் மிக பிரதானமான கோரிக்கை என்ன என்பதால், இந்த விவகாரத்தில் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கள் என்பது தாவேகா தலைவர் விஜய்க்கும் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தாவேகா தரப்பு வாதங்களை கேட்காமலேயே அவர்கள் குறித்து கடுமையான கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்ததுடன் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த கோரி தாக்கல் செய்த ஒரு மனு மீது ஒரு எஸ்ஐடி அமைத்தது ஏன் என்ற கேள்வி தாவேகா மட்டும் எழுப்பாமல் நீதிபதிகளும் எழுதியுள்ளார்கள். இந்த விவகாரத்தில் அவர்கள் எழுப்பாத ஒரு கோரிக்கை, கேட்காத ஒரு கோரிக்கையை எஸ்ஐடி அமைத்தது எப்படி என்ற ஒரு கேள்விதான் உச்சநீதிமன்றத்திற்கும் தற்போது சந்தேகமாக உள்ளது. மேலும் இந்த விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரிக்கும் போது தனி நீதிபதி எப்படி இந்த வழக்கை விசாரித்தார் என்பதற்கும் தமிழ்நாடு அரசு தான் விளக்கம் அளிக்க வேண்டிய சூழல் உள்ளது. அவர்கள் எஸ்ஐடி, குறிப்பாக தமிழக காவல் உயர் அதிகாரிகள் கொண்ட எஸ்ஐடி இந்த விவகாரத்தை விசாரித்தால் நியாயமாக இருக்காது, அது ஒருதலைபட்சமாகவே இருக்கும். ஏனெனில் இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசின் மூத்த அதிகாரிகள் ஏற்கனவே ஊடகங்களுக்கு பேட்டியளித்து அரசின் தரப்பில் எவ்வித குறையும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்து விட்டதால், இத்துடன் அருணா ஜெகதீசன் நீதிபதி தலைமையிலான தனிநபர் ஆணையமும் அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் அரசு சொந்த அதிகாரிகளை கொண்டு இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண முயல்கிறது. அவ்வாறு ஒரு விசாரணை நடைபெற்றால் அது நியாயமாக இருக்காது, அது எஸ்ஐடி விசாரணை நிச்சயமாக நியாயமாக இருக்காது. எனவே மத்திய விசாரணை அமைப்பான சிபிஐ கொண்டு விசாரிக்க வேண்டும் என்பது அந்த கூட்டத்தில் பலியான உறவினர்களின் கோரிக்கையாக இருக்கும். அதே சமயத்தில் தாவேகாவின் கோரிக்கை இந்த விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு எஸ்ஐடி போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதை கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு என்னவாக இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சார், நன்றி திரு வெங்கடேசன். இன்றைய விசாரணையில் என்ன நடந்தது, என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, உச்சநீதிமன்றத்தினுடைய கேள்வி தொனி அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் விரிவாக விவரிச்சிங்க. இணைந்ததற்கு நன்றி. தாவேகா இந்த விவகாரத்தில் தாவேகாவுடைய பிரேயர் என்ன, அரசினுடைய பதில் என்ன அப்படின்ற பல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.